குருகண்ட பொருள் எல்லாம் உருகண்ட பொருளாக நாங்களும் பல இடங்களுக்கு பயணிச்சோங்க. எங்களுடைய 3வது தவள சோடுகளில் இங்கே ஐராவதீஸ்வரர் கோயிலுக்கு தாராசுரம் அம்மைக்கு பேரோ செந்தாமரை செல்வின்ற பெயரில் இருக்குங்க. இங்கு 2வது நீர் தத்துவத்தை எப்படி திருவானைக்காவலில் 2வது நீர் தத்துவத்தின் உச்சகட்டத்தை காட்டினாங்களோ அதே தட்டத்தை இங்கிருந்து 7வது கண்டத்தில் இருந்தவங்க தான் அங்கே திருவானைக்கோவிலுக்கே அதிபதியாக்கி காட்டினாங்களாங்க. அப்பேற்பட்ட நிலையில் இருக்கிற இவங்க இதுவரை யாருக்குமே கொடுக்காத மாபெரும் கொடை வள்ளலாகவும் கோவள்ளலாகவும் யாயத்த வள்ளலாகவும் ஆமல்ய வள்ளலாகவும் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய பெயர் என்னவோ செந்தாமரை நாயகின்னு கூட சொல்லிக்கலாங்க. ஆனா உச்ச வட்டத்தை இவங்களை போல வட்டம் கட்டி காட்டவே முடியாதாங்க. நிலவரையும் சரி நீர்வரையும் சரி 2 பாகமாக்கணும்னு நினைச்சார் குருநாதருக்கு. தன்னுடைய இந்திரிய சக்தியை சீடனுக்கு மட்டுமல்ல சீட பத்தினிக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாராங்க. ஆயில்ய பீடத்துக்கு அழகான ஒரு வடிகத்தை வடிக்கும் பொழுதெல்லாம் யாரெல்லாம் முழு தகுதி அடைகிறாங்களோ அவர்களும் தன்னுடைய ஆணாதிக்கமாகட்டும் பெண்ணாதிக்கமாகட்டும் 2ற்குமே நான் என்ற கொள்கைக்குள் அவர்கள் என்றுமே சிக்காமல் வந்தாங்கன்னா அவர்களுக்கு 7 பத்தினி விரதம் கொடுப்பாங்களாங்க. சரியா 7 பத்தினி விரதத்திலிருந்து முழு நிலையை அடையும் பொழுது அவர்களுக்கான உச்ச நிலையை இங்க காட்டுறதுக்கு 2 ஆழித்தண்டுகளை உடைச்சு காட்டுவாங்களாங்க. அப்படி ஆழித்தண்டுகளை உடைச்சு காட்டின ஸ்தலமா தான் இந்த அம்பிகையின் ஸ்தலம் காணப்படுதுங்க. அம்மாவுக்கு பெயர் போன ஸ்தலமா இருக்கு. ஆயத்த பீடத்தை 2 வேர்க்கடலை காட்டிருக்காங்க. மேற்கையும் தெற்கையும் முழுமைப்படுத்தி காட்டியிருக்காங்க. தட்சிணாமூர்த்தி குருவுக்கு இவங்களுக்கும் மிகப்பெரிய போட்டியே நடந்திருக்குங்க. உச்சகட்டத்தில் நாத ஒளியை எப்படி எழுப்பணும்னு ஒரு காலத்தில் இவங்க எழுப்பும் பொழுது இவங்களுடைய ஓசையை 2 மடங்காக்க ஆசைப்பட்டாங்களாங்க. அப்படி எழுப்பப்பட்ட ஓசையை இந்த உலகெங்கும் எப்படி பரிச்சயம் செய்யணும்னு நினைக்கும் பொழுது அவங்களுடைய ஆசன வாயிலிருந்து 3 பலிப்பீடங்களை உருவாக்கணும். ஆதி பிரடையன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நவநீதன்னா என்னன்னு உணர்த்தணும், பக்தி பீடத்துக்கும் ஞான பீடத்துக்கும் குரு கொடுத்த முழு மூலமும் எப்படி வெளிப்படணுன்றத உச்சவாசல்ல காட்டணும்னு ஆசைப்பட்டாங்களாங்க. தெற்கு கோபுரத்திலிருந்து தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோங்க. வடக்கு கோபுரத்தை கணிக்க எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நாங்கள் எப்படியெல்லாம் பிரசுரம் விட்டோமோ அதே போல தான் இவங்களும் இவங்களுடைய மூலபந்தத்தை இருக்கின்ற சீடர்கள் அனைவருக்கும் கொடுத்து உச்ச நிலையில இந்த அதிபிரளயத்தை ஏற்படுத்தி காட்டியிருக்காங்களாங்க. வாத பிரண்டைய 7 மாதங்களுக்கு ஒரு முறை இவங்க மாற்றி அமைப்பாங்களாங்க. சரியா ஒரு சீடன் குருவின் உபதேசம் பெற்று 7 மாதங்கள் கழித்து அவனுடைய வெற்றியும் சரி தோல்வியும் சரி இவங்க கணிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்கிற நாட்களா எடுத்துக்குவாங்களாங்க. ஆனா அதிலிருந்து அவனுடைய பொருளாகட்டும் அவனுடைய யாகித்யமாகட்டும் அவனுடைய வெற்றியை ஒரே ஒரு வீணையை வைத்து இவங்க கணிச்சிருவாங்களாங்க. கணிக்கும் பொழுதே இவங்களுடைய உச்சவாசல்ல யாராச்சும் ஒரு சீடன் ஒரு இழை பதகம் மாறினாலும் அவனுடைய நாத ஒளியை மாற்றி அமைத்து மீண்டும் அவனுக்கு ஐஸ்வர்யவாதத்தை முக்கியமாக எடுத்து காட்டிடுவாங்களாங்க. இந்த ஐஸ்வர்யவாதகம் எங்கிருந்து பிறக்கிறதோ அவர்களுக்குள்ளிருந்து அது முழுமை பெறாவிட்டால் மீண்டும் அவர்களுக்கு மறு வாய்ப்பு கூட கொடுக்கப்படாதாங்க. அப்பேற்பட்ட நிலையை கொடுக்கணும்னா இவங்க கிட்ட 2 வரம் வேணுமாங்க. முதல் வரமா ஆதி வினைனா யாரு, ஆதி பிரளய நாயகினா யாருன்னு இவங்களுக்கும் ஒரு வட்டாரத்தை வச்சு காட்டலாங்க. இவங்களுடைய கோபுரம் 4 வலைதள கோபுரமா இருக்குங்க. முதல் கோபுரத்தை இவங்க தெற்கு வாசலுக்கு தாங்க முயற்சியும் செய்து வெற்றியும் கண்டிருக்கிறாங்க. 2வது கோபுர வாசல் அமைக்கும் பொழுது இவங்களுடைய பிரதான வாயில தன் குருவையே எதிர்நோக்கி இருக்கணும்னு ஆசைப்படும் பொழுது குரு நந்தியா இருந்து குருவுக்கு ஆச்சரியப்படத்தை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் இனி என்னை நோக்கி பயணித்தால் போதும் உன் வெற்றியை நான் கணித்து உனக்கு அழகுபடுத்தி காட்டுவேன்னு சொல்லிட்டாராங்க. பிரதான வாயில்ல எப்பவுமே தெற்கிலிருந்து மேற்குக்கு பயணிக்கிற சீடர்களை யாருமே இதுவரை கணிக்காத போது முதல் முறையா இந்த அம்மையாருக்கு 2 நாத நம்பியர்களை கொடுத்தாங்களாங்க. கொடுத்த இருவரையுமே வெற்றி காணா சீடர்கள் உருவாக்கும் பட்சத்தில் உங்களுக்கான வழிபடத்தை நான் உரு கொடுக்கும் பொழுது எங்கிருந்து நீ பிறப்பெடுத்தாயோ அங்கேயே உன் பிறப்பின் ரகசியம் வெளிப்படட்டும்னு சொல்லி ஒளிச்சத்திரம் ஒன்று வெளியிட்டாங்களாங்க. அந்த ஒளிச்சத்திரம் தான் இந்த ஊருக்கே மிகப்பெரிய சாபக்கேடாகவும் மாறிடுச்சாங்க. ஏன் அப்படி சொல்கிறோன்றத இன்றைய நாளிலிருந்து சரியா நீங்களும் 300 நாட்கள் கழித்து ஒவ்வொரு தடவையும் இந்த ஊரில் ஏற்படுற ஒவ்வொரு மாற்றத்திற்கும் நாங்கள் சொல்கிற இந்த ஒளிநாடாக தான் உங்களுக்கான காரணமாக கூட எடுத்துக்கலாங்க. ஏன் அப்படி சொல்கிறோன்னா உங்களுடைய வாழ்க்கையின் வரலாற்றை இந்த பூமியில் யாராச்சும் ஒருத்தர் தவற விட்டுட்டாங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு மறு வாய்ப்பு கொடுக்கவே படாதுங்க. அது எப்பேற்பட்ட சீடர்களாகட்டும் இல்லை எப்பேற்பட்ட தவ நம்பிக்கையாளர்களாக இருக்கட்டும் இல்லை உண்மையான சீடத்தின் முழு சேவையை செய்தவர்களாக கூட இருக்கட்டுங்க, மறுபடியும் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படவே படாதுங்க. மீண்டும் அவர்களின் அவதாரம் எப்பனா மறுபிறவி எடுத்து வா, மறு தர்மம் ஒன்று செய்து வா, மறு சேவை ஒன்று செய்து வா, அடுத்த பிறவியிலாவது அந்த வாய்ப்பை நான் உனக்கு தவறாமல் நீ புரியும் சேவைக்கேற்பவே தர முடியும்னு சொல்லி அவருடைய நம்பிக்கையை எந்த அளவுக்கு உறுதிப்படுத்த முடியுங்கிறது தான் இந்த முழு மண்டபமும் காட்ட ஆசைப்படுதுங்க. தெற்கு கோபுரத்துக்கு இவங்க எந்த அளவுக்கு பெயர் போனவங்கிறத இன்னும் கூட நாங்க மறு சோடுகளில் சொல்லலாங்க. ஏற்கனவே 2 சோடுகள் வெளியிட்ட பொழுதும் உண்மையான வாழ்க்கையான விளக்கங்கள் எப்படி கொடுத்தாலும் சரிங்க, யார் எவரின் எண்ணத்திலிருந்து மாறுபட்ட கோணத்தில் 3 கோணத்தையும் ஆராயக்கூடிய சக்திக்கு இவர்களுக்கு இந்த உரிய பீடத்தை கொடுக்க முடியுமானால்
நாங்கள் கொடுக்குற வாசகங்கள் கூட முழுமையான தெளிவை உங்களுக்கு கொடுத்துருங்க. தர்க்க வரலாறுலாம் நாங்கள் படிக்கிறோம் நினைச்சிடாதீங்க, ஏதோ கதையோ புராணமோ சொல்கிறோம்லாம் நினைச்சிடாதீங்க. எங்களுடைய வார்த்தைகள் இருக்க ஒவ்வொரு சுரங்களும் உங்களை நோக்கி வரும் பொழுது நீங்கள் அதில் எந்த உணர்வில் இதை கவனிக்கின்றீர்களோ அவ்வுணர்வில் நீங்களே பரிசீலிக்கப்படுவீர்கள். அவ்வார்த்தையே உங்களை மீண்டும் பரிசீலித்து விடுங்கிறது தான் நாங்கள் சொல்கிற முக்கியமான வாசகமாக இருக்கட்டுங்க. தெளிவு குருவின் திருமேனி காணல் என்ற வார்த்தையோடு மீண்டும் எங்களுடைய ஆதி பிரளயநாதர் குரு தவசூதநாதரின் பட்டறையிலிருந்து 7ஆம் குலையம்மன் எங்கள் தெய்வநாயகி குரு செந்தாமரை செல்விக்கு என்றும் போற்றி சொல்ல, இந்த இடமோ மீண்டும் ஐராவதமாய் இருக்கட்டும். ஆதி பிரளயம் உருவாக்க எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த குருநாதருக்கு நன்றி சொல்லி முடிக்கிறோங்க. உச்சகட்டத்தில் மீண்டும் தாராசுரத்தின் அடுத்த பதிவுகள் எது வந்தாலும் அதில் எங்களின் சோடுகளும் நிச்சயம் இடம்பெற்றிருக்கும். யார் எங்கிருந்து இதை பற்றி வெளியிடுகின்றார்களோ அவர்களில் நாங்கள் வெளிப்படுவோம். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.